ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம் மகிமைப்படுவதாக. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்திருந்தும் அவன் தான் வழக்கத்தின்படியே செய்து வந்தது போல எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகளை திறந்து தான் முன்பு செய்து வந்தபடியே தேவனுக்கு முன்பாக 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் அவனுக்கு இருந்தது. அவன் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த காலை வேளையில் ஆண்டவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம், இன்றைக்கு அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் ஒரு நெருக்கடி வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, பல சூழல்கள் வித்தியாசமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஒரு வியாதிப்படுகிறோம், ஒரு பலவீனப்படுகிறோம், ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தானியேலுக்கு தேவனிடத்தில் பேசுகிற அந்த ஜெபம் மாற்றப்படவே இல்லை. He know that some of the enemies make a plan to destroy Daniel because of his faithfulness with his God. தன் தேவனோடு கூட அவன் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை குலைக்கும்படி தானியேலுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பினது. ஆனால் அந்த கூட்டம் என்ன செய்தது? ஒரு பத்திரத்தை எழுதி தரிவு ராஜாவினிடத்தில் கொண்டு போய், உம்முடைய தேவனை அல்லாமல், நீ வணங்குகிற உன்னுடைய தெய்வத்தை அல்லாமல் வேறே தெய்வத்தை பூச்சக்கரம் எங்கும் ஒருவரும் வணங்கக்கூடாது என்று ஆணையிடுவிக்க வேண்டும். 1 மாதம் அளவும் அவர்கள் உம்முடைய தேவனைத்தான் வணங்க வேண்டும், வேறே தேவர்களை வணங்கக்கூடாது. அரசவையில் தானியேலும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். தானியேல் பெரிய ஞானி என்பது எல்லாருக்கும் தெரியும். அவன் தேவாதி தேவனை அவன் ஆராதிக்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் அவன் இந்த அரசவையில் மாத்திரம் அவன் முக்கியஸ்தர் அல்ல, நேபுகாத் நேச்சருடைய அரசவையிலும் அவன் முக்கியஸ்தன். அவருடைய மகனுடைய அரசவையிலையும் அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்பொழுது மேதியா பேர்சியா சாம்ராஜ்யமாகிய தரிவு கோரேசு ஆண்ட காலங்களிலேயும் தானியேலுடைய காரியம் ஜெயமாகவே இருந்தது. இப்பொழுது அவனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த கையெழுத்துக்களை அவன் கண்டபொழுது, நாம் என்ன நினைத்திருப்போம், நாம் என்ன செய்திருப்போம்? 1 மாசம் தானே, நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா? நம்ம ஆண்டவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா? 1 மாசம் தானே. ஆண்டவர் சொல்வார், மகனே மகளே பயப்படாத, 1 மாசம் நீ என்னை தேடாதனால நான் ஒன்றும் வருத்தப்பட போறதில்லை. 1 மாசம் நீ ஜெபம் பண்ணாம அமைதியாயிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படி நான் சொல்லுவாரு. அவர் தானியேலின் தேவன். தானியேல் பத்திரத்துக்கு வச்சிருக்கீங்க கையெழுத்து, எஸ்டு போங்க. அவன் கதவெல்லாம் மூடல, தன் வழக்கத்தின்படியே
தனக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அந்த வழக்கத்தின்படியே அவன் ஜன்னலை திறந்து பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராய் முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபம் பண்ணுவான், 3 வேளையும் ஜெபிக்கிறான். எவன் பார்த்தா எனக்கு என்ன, எவன் கேட்டா எனக்கு என்ன, பிரச்சனை ஒண்ணும் இல்லை. என் தேவனை நான் துதிக்கிறேன், அவ்வளவுதான். என் தேவனை நான் ஆராதிக்கிறேன், அவ்வளவுதான். என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். என் தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இதுதான் அவனுக்கு இருந்த மேன்மை. இந்த கூட்டாளிங்க கையெழுத்து போட்டானுங்களே, இவனுங்க எல்லாம் சேர்ந்தானுங்க. தானியேல் ஜெபிக்கிறானா? இது பார்க்கறதா இவனுக்கு வேலை. 3 வேலையை வந்து பார்த்தா தானியேல் ஜெபம் பண்ணா. இன்னைக்கு ஜெபம் பண்ணா, நாளைக்கு ஜெபம் பண்ணா, நாளை மறுநாள் ஜெபம் பண்றா. உடனே நம்மளுக்கு பார்த்துக்கல, சரியான நேரம்டா, தறிவே கூட்டு வந்துடுவோம். தறிவிட்டு சொல்றானுங்க, நான் ஒரு சட்டம் போட்டிருக்கோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதை நீங்க நினைச்சாலும் மாற்ற முடியாது, ஞாபகம் இருக்கா? அதுவும் சரிதான். ஏன்னா அந்த முத்திரைக்கு அவ்வளோ பவர், ராஜாவுடைய முத்திரை. அது ராஜா நினைச்சாலே மாற்ற முடியாது அந்த சட்டத்தை. அப்ப அவனுக்கு சொல்றானுங்க, இந்த தானியல்னு ஒரு ஆள் இருக்கான்ல, அவனுக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா தானியலை பத்தி பேசுறானுங்க? அவனுடைய தெய்வம் எதையோ ஒன்று 3 நேரம் வணங்குறான். நம்ம என்ன சொன்னோம்? வேற வணங்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல. அவன் கேட்கல, ஆழத்துக்கு. அவனுக்கு தண்டனைய ஜனங்களுக்கு முன்பா நிறைவேற்றினாதான் ஜனங்க பயப்படுவாங்க ராஜாவுக்கு. எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் அவர் பார்க்க மாட்டாரு, தூக்கி போட்டுறாரு அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் அதன் அதிபர், அவரோடு கூட இருந்த நெருங்கின சில சகாக்கள், அவர்கள் ஏதோ ஒரு ஊழலில் சிக்கினார்கள். அது கண்டுபிடித்த உடனே ஊழல்ல சிக்கினார்கள். கண்டுபிடித்த உடனே அந்த அதிகாரிகள், அந்த ஏதாவது சகாக்கள், எல்லா மினிஸ்டர்ஸ், அந்த மினிஸ்டர்ஸ்ல யாரெல்லாம் அது பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு விருந்து கொடுத்து, ஒரு மினிஸ்டரை அப்படி தோல்ல கையை போட்டு இந்த வாக் பண்ற மாதிரி நடந்து வருவாரு. திடீர்னு ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல வந்தோடனே பூமியில இருந்து ஒரு டோர் திறந்த ஒரு உள்ள எடுத்துரும். இப்படி யாரெல்லாம் அந்த ஊழல் வழக்குல சிக்கிறாங்களோ அத்தனை பேரையும் அப்படி, அது என்னன்னா கெமிக்கல் நிறைந்த கலன். அதுக்குள்ள அந்த மனுஷன் விழுந்த அடுத்த சில வினாடிகளில் அந்த கெமிக்கலில் கரைந்து போவார். பாடி கிடைக்காது, அவருடைய எலும்பு கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. போட்ட கொஞ்ச நேரத்துல அவ்வளவுதான். அப்படியெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஈராக்ல அப்படிதான் சதாம் ஹுசைனை பிடிக்கும் போது, சதாம் ஹுசைனுடைய அந்த அரண்மனையில சில இடங்களை செக் பண்ணும்போது 11 கால்பந்து வீரர்கள், 11 பேர் கூடுதலாக அந்த குழுக்கள் எல்லாரும் 26 பேரை சேர்த்து அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆசிடுக்குள்ள போட்டு அவர்கள் எல்லாம் காணாமல் பண்ணிவிட்டார்கள் என்று அந்த இடத்தெல்லாம் காமிச்சாங்க. அந்த டாக்குமெண்ட் இன்னைக்கு இருக்கும். அந்த மாதிரி தானியேல் வாழ்ந்த காலத்தில் ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், தானியேலை கொண்டு போய் சிங்கங்களின் கெபி, அந்த சிங்கங்களின் கெபிகள் ஏற்கனவே சிங்கங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சாப்பாடு போடாம பட்டினியா வச்சிருந்த சிங்கங்கள். அந்த சிங்கத்துக்குள் ஒரு மனிதனை போட்டால் என்ன நடக்கும்? உடனே அடிச்சு அந்த சிங்கம் புசிச்சிடும். அதுதான் அவருடைய திட்டம். தானியேலை கொண்டு போய் அந்த சிங்க கெபியில போட சொல்லுகிறார்கள்.
தானியேலையும் அந்த சிங்கக்கவியில் தரிவு உத்தரவின் பேரில் வேற வழி இல்லாமல் போடுகிறார்கள். இரவு முடிந்தது. காலையில் அதிகாலையில் கரி ஓடி வருகிறார் ஒரு துயர சத்தத்தோடு. தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு ஒரு துயர சத்தத்தோடு கண்ணீரோடு கேட்கிறான் ஒரு ராஜா. இப்ப தானியேல் எவ்வளவு அருமையான மனிதன் பார்த்துக்கோங்க. அவ்வளவு அருமையான மனிதனை ஒரு துயர சத்தத்தோடு ஒருத்தவங்க கூப்பிடுறா, ஒரு ராஜா கூப்பிடுறான்னா எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? தானியேல் சொல்றான், ராஜா கவலைப்படாதீங்க, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். சிங்கங்களின் வாய்கள்லாம் கட்டிட்டார், அதெல்லாம் சும்மா தான் கிடக்குது. அப்படி அது நம்மளை பார்த்து ஒதுங்கி தான் இருக்கு. நாம் அங்கே தான் இருக்கோம், நல்லா இருக்கோம். தானியேலை உடனே ராஜா ஆளை கூப்பிட்டு தானியேலை மேலே தூக்குங்க கெபில இருந்து. கெபில இருந்து ராஜா தானியேலை மேலே தூக்கிட்டார். தூக்கிட்டு ராஜா உடனே என்ன பண்ணாருன்னா, எவெல்லாம் அந்த பிராது சொன்னா அத்தனை பயலையும் பிடி, குடும்பத்தோட தூக்கிட்டு வந்து உள்ள போடு. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவங்க உள்ள போடும்போது சிங்கம் அவங்கள கரைக்க வரவில்லையா. அங்க மேல இருந்து கீழே இறங்கும் போது, மேல இருந்து தூக்கி போடும்போது மேலே அடிச்சு கொண்டுருச்சு, அத்தனை பேரை அடிச்சு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணம் நாம் செலுத்தும் போது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்முடைய தேவன் நம்மை காண்கிறார், நம்மை விசாரிக்கிறார், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்பது. ஆனால் பரலோகம் அதை கவனிக்கும். என் பிள்ளை சோமனது, என் பிள்ளை துதிக்குது, என் பிள்ளை ஆராதிக்குது, என் பிள்ளை மகிமைப்படுத்துது, பரலோகம் அதை தெளிவா பார்க்கும். நீங்க கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுதும் தேவன் பாப்பாரா? என் ஜெபத்தை கேட்பாரா? சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ நேரம் கொட்டாவியா விட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க விசுவாசிங்க. அந்த பாஸ்டர், பெரிய சீனியர் பாஸ்டர் வர்றாருன்னொடனே எங்க இருந்தாலும் துள்ளுவானோ தெரியாது, கையை தட்டி காலை தட்டி அப்படி ஆவில இருந்து ஜெபம் பண்றது போல ஒரு ஆக்ஷனை போடுவான். அது நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஆனா அவர் சீனியர் பாஸ்டர் வராரோ வரலையோ, இந்த பிள்ளைகள் வந்து அமர்வதற்கு முன்பே தேவனாகி கர்த்தர் அங்கே இருப்பார். நாங்க ஒரு இடத்துல ஜெபம் நடத்த போயிருந்தோம், ஒரு உபவாச ஜெபம், எங்களுடைய குழுவா போயிருந்தோம். அப்போ நாங்க ஒரு டீமா போய் அந்த ஜெபத்தை நடத்திட்டு இருக்கும்போது கடைசி ஆண்டவர் சில தரிசனங்களை தருவேன் என்று சொன்னார். அப்போ நாங்க சொன்னோம், ஆண்டவர் இங்க இருக்கிற சில பேருக்கு தரிசனங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தரிசனங்கள் நீங்களா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படிலாம் கிடையாது. இங்க இந்த ஆராதனையில, இந்த ஜெபத்துல நீங்கள் பார்த்தால் சொல்லலாம். அதுக்காக அப்படி சொல்லிதான் ஆகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் காண்பித்தால் நீங்கள் சொல்ல விரும்பினால் தாராளமாய் முன் வந்து சொல்லலாம். ஆவியானவர் அதை சொல்லுகிறார் அப்படின்னு அந்த ஜெபமெல்லாம் முடிந்த பின்பு சொன்னோம். அப்போ ஒரு கூட்டம் மக்கள் நாங்கள் பார்த்தோம் என்று வந்தார்கள். அதுல ஒரு அம்மா சொன்னதுதான் ஹைலைட். இந்த அம்மா சொல்லுச்சு, நீங்க ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுதே நான் தரிசனத்தை கண்டேன். அதான் ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லும் பொழுதே நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். இந்த மேடையில ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் ராஜாதி ராஜன் இருக்கிறார். அவரை நான் பார்க்க முடியல, ஆனா சிங்காசனம் இருக்கிறது. அப்ப பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நம் நடுவில் இருக்கிறார், மறந்துடக்கூடாது. நீங்க தனிப்பட்ட அறையில போய் ஜெபம் பண்றீங்களா, முழங்கால் படிடுறீங்களா,
அல்லது உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்களா, நடந்து ஜெபம் பண்றீங்களா? நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் அருகில் இருப்பார். அதான் உண்மை. அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஆண்டவர் உங்களோடு கூட இல்லாமலாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையா இல்லாமலாம் இல்லை. அவரை போல ஒரு நல்ல ஆண்டவரை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது எப்படி ஜெபம் பண்றது தெரியாதுல்ல. நமக்கு எத்தனையோ வருஷம் அனுபவம் இருக்கலாம். ஒரு 33 வருஷம் அனுபவம் இருக்கலாம், 30 வருஷம் அனுபவம் இருக்கலாம். எத்தனை வருஷம் அனுபவம் இருந்தாலும் இன்னைக்கு தெய்வ சமூகத்துக்கு போனாலும் நமக்கு அது புதுசா இருக்கும். வேதத்தை நம்ம எத்தனையோ முறை வாசிச்சிருப்போம். ஆனா இப்ப திறந்தாலும் பொக்கிஷமா இருக்கும். அப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வசனமும். ஐயோ இப்படி இருக்க எனக்கு தெரியலையே, ஐயோ இப்படி இருக்க எனக்கு தெரியலையே, கண்ணு மறைக்கப்பட்டுச்சு. வேதத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது, இதான் நம்ம அதிகமா கேட்டிருப்போம். ஆனா மோசேகிட்டையும் அதை சொல்றாரு. மோசே, என்னுடைய கண்கள் உனக்கு கிருபை கிடைச்சு, என் கண்கள் உனக்கு கிருபை நான் வச்சிருக்கேன். இப்படி வேதத்தில் ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்காக ஸ்பெஷல் 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 வேர்ட்ஸ் அங்க இருக்கு நிறைய. தானியேலை வாசிக்கிறோம், தாவீதை வாசிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு ஆளை வாசிக்க 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 நமக்குள்ள ஒரு அன்பு பொங்கு பாருங்க. ஐயோ ஆண்டவர் இவ்வளோ நேசம் வச்சிருக்காரு. மறுதளிச்சு போன பேதுரு போயிட்டான், விட்டாரா? இல்லை. அவனை மறுபடியும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவன் என்ன கேட்குறாரு, ஏய் சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்ன நிறைய பேர் இருக்காங்க பக்கத்துல. அவரு சீமோன்கிட்ட மட்டும் ஸ்பெஷலா கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோன், சொல்லுங்க ஆண்டவரே. அவர் ரொம்ப ஜம்மமா இயேசு மரித்து உயிரோடு கூட இடம்பின பின்பு அவர் கேட்கிறார், சொல்லுங்க ஆண்டவரே. அப்ப அவர் கேட்கிறாரு, அப்படியே பார்த்துட்டே கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? அவன் சொல்றான், என்ன ஆண்டவர் இது கேள்வி? ரொம்ப நேசிக்காம வேற யாரும் நேசிப்போம், நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படின்னா என்ன ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா. விட்டாரா? விடலை. கொஞ்ச நேரம் கிடைச்சு மறுபடியும் கேட்கிறாரு அவன், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அப்படியே பார்க்காம ஒரு மாதிரி, என்ன ஆண்டவரே நேசிக்கிறியாப்பா? அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே தானே வேணான்றது, நம்ம உண்மையிலே நேசிக்கிற தெரியும்ல, அப்படா என் ஆடுகளை மேய். 3வது முறை கேட்கும் போது ஹைலைட்டு, அது கேட்குறாரு, பதில் சொல்ல முடியல, பேதுருவால பதில் சொல்ல முடியல. ஒரு கான்வர்சேஷனை பாருங்களேன். இயேசுவோடு உட்கார்ந்துருக்கான், இயேசுவனோடு பேசுகிறாரு. எப்படி பேசுறாரு? நேசிக்கிறியாப்பா? நேசிக்கிறியா? நேசிப்பியான்ல, நேசிக்கிறியா? எல்லாவற்றை காட்டிலும் என்ன அதிகமா நேசிக்கிறேன். ஆமாம்பா, ரொம்ப நேசிக்கிறேன். The conversation with the Lord, அந்த கான்வர்சேஷன், அதை எவ்வளோ அழகா பேசுறத பாருங்களேன். இந்த யோவான் புஸ்தகத்துல நீங்க அதை வாசிக்கும் பொழுது ஐயோ அவ்வளோ சூப்பரா இருக்கும். உட்கார்ந்து கர்த்தாதி கர்த்தர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற செல்லகுமாரன் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மரித்து உயிரோடு கூட எழும்பி காட்சி கொடுத்து தம்முடைய சீஷர்கிட்ட பேசுறார். அதுவும் அவங்ககிட்ட பேதுரு உட்கார வச்சு அப்படி ரொம்ப கூலா பேசுறார். பேதுரு ரொம்ப கூலாக தான் இருந்தான். திடீர்னு அவர் கேட்க பக்கம் அழுகுறான். முடியல அவனால. நான் மறுதளித்தது தானே அவர் கேட்குறாரு, நான் இப்படி ஒரு மறுதளிச்ச பாவி ஆயிட்டனே. ஆனா வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அவ பேதுருவை குறித்து, பேதுரு எப்பெல்லாம் கோழி கூவிச்சோ, சேவல் கூவும்ல, சேவல் பயங்கரமா கூவும், காலையில கூவும்,
இப்போ பேர் ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சேவல் கூப்பினாலே அழுவாராம். இந்த சேவல் கூவுற சத்தத்தை கேட்டாலே அப்படி அழுவாராம். வேத பண்டிதர்கள் சொன்னது நம்ம போய் பார்க்கல. நீங்க ஒன்னே கேட்கலாம், நீங்க பார்த்தீங்களா? நான் பார்க்கல. ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சில காரியங்களை அவள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில நிறுவங்கள், அப்படிப்பட்ட சில தஸ்தாவேஜுகள், அப்படிப்பட்ட சில கையெழுத்து பிரதிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால அவர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற வாழ்க்கை வரும்போது பிரச்சனை வரும். நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு எதிராக எழும்புவாங்க. வீட்டாராக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். சில பிரச்சனை பண்ணுவதற்காகவே ஒரு கூட்டம் நிற்கும். நம்மளை அழிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் நிற்கும். ஒரு சமயம் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தான். அந்த தரிசனத்துல ஒரு உபவாச ஜெபம் நடத்து. அந்த உபவாச ஜெபத்துக்கு பேரே இயேசு செய்யும் விடுதலைன்னு உபவாச ஜெபம். அந்த பேரே அப்படிதான் வைக்கணும்னா நான் பேனர்லாம் அடிச்சு என் நண்பர்களுடைய பேரெல்லாம் அதில் போட்டு அவளை கூப்பிட்டுருந்தா வந்திருந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நல்ல ஜெபம். நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒருத்தனுடைய மனைவி, ஒரு பாஸ்டருடைய மனைவி, இந்த உபவாச கூட்டம் முடிஞ்ச உடனே தனி ஆலோசனை கூட்டம் அவன் நடத்தியிருக்கான். என்ன சொல்லியிருக்கா? நீங்கெல்லாம் ஆம்பளைங்களா அந்த கூட்டத்துக்கு போறீங்க பாருங்க, அந்த ஜெபத்தை அவர் சபைக்கு அருகில கொண்டு போய் வச்சிருக்கார் அந்த மண்டபத்துல. ஏன்னா மண்டபம் அதான் சீப்பு. டவுன்லாம் வச்சா 20,000 வாங்குவான், அதுல ஒரு 5,000 முடியும். அதனால நாங்க அங்க வச்சோம். இப்பெல்லாம் வைக்க முடியாது. நாங்க வச்ச காலத்துல அப்ப அவனுடைய மனைவி நல்லா ஜெபம் போயிட்டு இருந்த குழப்பி இந்த பேனர் கிழிக்கப்பட்டுச்சு. பேனர் வச்ச பேனர் எவனும் தூக்கிட்டு போயிட்டான். அது காணா போச்சு. கூட்டங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. அவங்கவுங்க சபையில அந்த உபவாச ஜெபத்தை அன்னைக்கு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் சொல்லி காலையில எழுப்பி சாப்பாடு செஞ்சு எல்லாம் ஆயத்தப்பட்டு நான் வர்றேன். வந்தா ஆட்களே இல்லை, 10 பேர் கூட இல்லை. அந்த மண்டபம் நிரம்பி வழியும், ஆனா 10 பேர் கூட இல்லை. ஆண்டவருடைய கேட்டேன், என்னப்பா இது? ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை நிறுத்து. அப்புறம் சமாதானத்துக்கு ஒரு கூட்டம் வந்து மாசம் ஒரு தடவை ஒரு இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி, ஆனா அதற்கு பின்பு ஆண்டவர் அதை நடத்த விடலை. ஆண்டவர் சொன்ன காலம் வரும் பொழுது அதை திரும்ப நீ எடுப்பித்து கட்டுவா, திரும்ப நடத்து. ஆனா இதெல்லாம் காலம் அப்படின்னு அது நிறுத்தப்பட்டுச்சு. இந்த காலை வேளையில நம்முடைய ஜெபங்களுக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியத்துங்களுக்கு விரோதமாய் சில சத்துருக்கள் எழும்பி வருவாங்க. நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனா நம்ம அவர்களுக்கு விரோதமா நாம எழும்பக்கூடாது. நம்ம ஜெபத்தை, நமக்கு கொடுத்த தரிசனத்தை நாம் செய்து கொண்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். ஊழியத்துல ஜெபத்திலையுமே சில கூட்டு ஜெபம் ஆண்டவர் விரும்புறதில்லை. கூடி ஜெபிக்கத்தான் விரும்புகிறார். ஆனா சில ஊழியக்காரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் விரும்பினாலும் சத்துருதை விரும்புவதில்லை. ஏதாவது ஒரு குழப்பத்தை எவனுக்குள்ளே கொண்டு வந்து, அந்த பெரிய தடையை கொண்டு வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு பண்ணி விட்டுட்டு போயிடுவான். நாம என்னதான் இறங்கி போனாலும் அவர்கள்
அவர்களுடைய திட்டத்தில் கரெக்டாக இருப்பாங்க. அதனால் இந்த காலை வேளையில் தேவ தரிசனம் உடைய நீங்கள் உங்கள் ஜெபங்களில் நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற காரியத்தில் நிலைத்திருங்கள். எதிராளி வருவான், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட தான் இருப்பார். அவர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதம்மா, நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு வெற்றியை தருவேன்னு சொல்வார். அந்த வெற்றியை தானியேலுக்கு தந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் தருவார். இந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரியம் நீங்கள் செய்து மற்றவர்களால் அடிக்கப்பட்டு சோர்ந்து போய் ஏமாற்றப்பட்டு நெருக்கப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். சர்வ வல்லமையுடைய தேவன் உங்கள் அருகில். யார் உங்களை கைவிட்டு விலகி போனாலும் அவர் உங்களை கைவிடவில்லை, அவர் உங்களை விட்டு விலகவில்லை. அவர் கூட இருந்து வழி நடத்துகிறார். இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அதிசயமானவைகளை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். மறந்து விடாதீர்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் எந்த ஒரு பாதிப்பில் இருந்தாலும் தங்கள் விசுவாசத்தை விட்டு இழந்து போய்விடாதபடி விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற கிருபையை நீர் கட்டளையிட்டு உங்கள் நாமத்தை உயர்த்து. வேற பெருமைப்படுத்தும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து விடுவீராக. ஆச்சரியமான தம்முடைய கிருபையை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அற்புதங்களை நீர் நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அதிசயங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி உங்கள் நாமத்தை உயர்த்தி விட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவாதி தேவனுடைய அனுக்கிரக கிருபை வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். வழி நடத்துங்க, கிருபையை விளங்க பண்ணுங்க, நாமத்தை உயர்த்தி விடுவீராக. தாழ்த்து போகிறோம். சகல கணத்தையும் மகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.